హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద గిరి గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. திருநறையூர் 5, அதாவது மான் கொண்ட தோல் மார்பில்னு ஆரம்பிக்கிற 10 பாடல்களுமே போன வாரம் நீங்க போன வகுப்புல நீங்க பேசியிருப்பீங்க. அந்த பாடல்கள் எளிமையான பாடல்கள். அது திருமங்கை ஆழ்வாருடைய பாடல்கள்ல ஒரு கொஞ்சம் அது எப்படி சொல்றது, அதாவது ஒரு சாதாரணமான மகிழ்ச்சி அடையக்கூடிய பாடல்கள், ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் அப்படி பாடல்கள் அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி அதில் தத்துவார்த்த பொருள் நிறைந்தது, அதுக்கப்புறம் வந்து இந்த உலகியலை அடிப்படையாக கொண்டது, வைணவ தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது, இப்படி நிறைய பாடல்களில் அவர் சில வேலைகள் செய்திருக்கிறாரு. சில பாடல்களை ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் எழுதியிருக்காரு. இந்த திருநறையூர் குறித்த 5ஆம் 10 பாடல்கள் வந்து எளிமையாக எழுதப்பட்ட பாடல்கள். மான் கொண்ட தோல் மார்பில் மானி ஆய், அது இந்த பூநூல் அணிவிப்பாங்க இவங்களுக்கு, பிராமணர்களுக்கு. அந்த பூநூல் அணிவிக்கும் போது அவர் பிரம்மச்சாரின்னு காண்பிக்கிறதுக்காக மான் தோலுடைய ஒரு சிறு துண்டை அந்த பூநூல்ல முடிச்சு போட்டு கட்டியிருப்பாங்க. முன்னாடி இருந்தது, இப்ப அந்த பிராக்டிஸ் இல்லை. முன்னால அது இருக்கும். மான் தோல் வந்து எப்போதும் அந்த இதுல அவங்களுடைய பூணூல்ல கட்டப்பட்டிருக்கும். குறிப்பாக பிரம்மத்தை ஆராயக்கூடிய பிரம்மச்சாரிகளுக்கு அப்படி இருக்கும். அததான் இங்க சொல்றாரு. மான் கொண்ட தோல் மார்பில் மானியாய், மார்பில் மான் கொண்ட தோல் மானி ஆய். அப்படி மானி அப்படின்னா ஏற்கனவே பார்த்திருக்கோம், மாணவன் அப்படிங்கிறதனுடைய சொல். சிறிய மாணவன், சின்னவன், சின்ன பையன், அந்த மாதிரி மாணவன், மானி. அப்படி இந்த மானில இருந்தா மாணவன்கிற சொல் வருது. மானி ஆனவன், மாணவன் அப்படி எடுத்துக்கலாம். மார்பில் மான் கொண்ட தோல், அதாவது மார்புல மான், இந்த மானினுடைய தோலை அணிந்து கொண்ட, அதாவது பூநூல்ல கொடுத்திருக்கிற மானியாய், ஒரு வேதம் படிக்கிற மாணவனாகி, மாவலி மண் தான் கொண்டு, மாவலி அலர்ந்த மாவலி மண் அப்படின்னு சொன்னா மாவலி ஆண்ட நிலம் முழுவதும், மாவலி ஆண்ட நிலம் முழுவதையும் தான் கொண்டு, தானே எடுத்துக்கொண்டு. எப்படி எடுத்துக்கொண்டார்? தாளால் அளந்து எடுத்துக்கொண்டார். தாள் அப்படின்னா பாதம். தாளால் அளந்த தான் கொண்டு சென்ற, அவனுடைய மாவலி ஆண்ட நிலம் முழுவதையும் தன்னுடைய திருவடிகளால் அளந்து எடுத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை, திருவேங்கட மலை, அந்த மலை எப்படி இருக்கிறது? தேன் போல் சாரல் பொழியக்கூடிய ஒரு சோலைகள் நிறைந்த மலை அது. ஆகவே தேன் கொண்ட சாரல், அப்படியே தேன் போல், தேனே சாரலாக பொழியக்கூடிய திருவேங்கடத்தில் இருப்பவனை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே. நான் ரொம்ப தேடி போய், திருவேங்கடத்துல இருக்கிற தெய்வம் வாமனனாக அவதாரம் எடுத்து மாவலியினுடைய நிலத்தை தான் ஆண்ட தெய்வம் எங்க இருக்கான் அப்படின்னா தேடி போய் நான் பார்த்தேன். அவன் எங்க கண்டுபிடிச்சேன்? அவனை திருநறையூரில், நரையூரில் கண்டேனே நான் சென்று நாடி. நரையூர்ல போய் அவனை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். முன் நீரை முன்னாள் கடைந்தானை. முன் நீர் அப்படின்னா முதலிலிருந்து இருக்கும் நீருங்கிற பொருள். கடலுக்கு ஏன் முன் நீருங்கிற வார்த்தை வருதுன்னா 2 பொருள் இருக்கு. பிற அனைத்து நீருமே ஆவியாயிரும், வறண்டு போகலாம், அல்லது ஓடிக்கொண்டே இருக்கலாம். இப்ப நதி இருக்குன்னா நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. குளம் இருக்குன்னா அது ஒரு காலத்துல வற்றி போகுது, பிறகு பெருகுகிறது. அப்ப அதுல இருக்கிற நீர் வந்து புதிய நீராத்தான் இருக்கும். ஆனால் தோன்றிய நாள் முதல் இன்று வரைக்கும் வற்றாமல் இருப்பதும் அதில் இருக்கிற நீர் மாறாதிருப்பதுமானது கடல். ஆகவே அது முன் நீர்னு பிரிச்சோம்னா பழைய நீர், முன்பிருந்து இருக்கும் நீர் அப்படின்னா அது கடல் தான். ஏன்னா கடலினுடைய நீருக்கு மாற்றங்கள் இல்லை. இன்னொரு முன் நீர் அப்படின்னு சேர்த்து ஒரே சொல்ல சொன்னோம்னா 3 வகை நீர் அப்படின்னு பொருள். ஆற்று நீராக வருவதும், ஊற்று நீராக வருவதும், மழை நீராக வருவதும் ஆகிய 3 வகை நீர்களும் சேருமிடம் கடல் என்பதால் அது முன்னீர் எனப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல முன்னீர்னா பழைய கடல்னு வச்சுப்போம்.
முன்னாள் முன்பு ஒரு நாளில் கடைந்தானை பார்க்கடலை கடைந்தவனை மூழ்த்த நாள் மூழ்த்த அப்படின்னா மூழ்கடித்த அதான் மூழ்த்தன்னு வருது. எது மூழ்கடித்த நாள்? அதே கடல் பிரளய காலத்தில் பொங்கி பூமி முழுவதையும் மூடிவிடுகிறது. அப்படி மூழ்த்த நாள், அப்படி உலகமே பிரளயத்தில் மூழ்கி இருக்கும் நாளில் அந்நீரை அந்த நீரை மீனாய் அமைத்த பெருமானை, மீனாய் நீரை அமைத்த பெருமானை அப்படி வாசிக்கணும். நீரை அமைத்தல்னா என்ன? நீரை தனியச் செய்தல், நீரிலிருந்து நிலத்தாகிய ஒரு இடத்திற்கு போறது, அதான் அமைத்தங்கிற பொருள் இங்க. அது ஒரு காலத்துல என்ன செஞ்சான்? கடலை கடைந்தான். அதே கடல் பிரளயமாக பொங்கி பூமி முழுவதையும் மூழ்கடித்திருக்கும் போது இவன் ஒரு மீனாக வந்து அந்த நீரில் போய் அந்த நீரை அமைத்து மீண்டும் பூமி உருவாகச் செய்தான். அப்படிப்பட்ட பெருமானை தென் ஆலி மேய திருமாலை, இவருடைய ஆலி நாடு இவருடைய ஊர். யாரு? திருவங்கை மன்னனுடைய ஊர், அதான் ஆலி நாடு. அந்த ஆலி நாட்டில் இருப்பவனை தென் ஆலி மேய, தென் நாட்டில் தென் பகுதியில் இருக்கும் ஆலி நாட்டில் மேயும், மேயும்னா இருக்கும், மேவும் அப்படின்னு அர்த்தம். திருமாலை எம்மானை, எம்மான் அப்படின்னா என் தலைவன் அப்படிங்கிறவன எங்க பார்த்தேன்? நல்நீர் வயல் சூழ் நரையூரில் கண்டேனே, நல்ல நீரால் சூழப்பட்ட நரையூர் எனும் தலத்தில் கண்டேன். 3 இடத்துல இருக்கிற 3 வகையான பெருமாள் அவர் சொல்றார். பார்க்கடல், இன்னும் 4 பேர். பார்க்கடலை கடைந்த செயல், அவன் மச்சாவதாரம் எடுத்த செயல், தென் ஆலியில் குடிகொண்டிருக்கும் தெய்வம், திருமாலாக இருக்கும் தெய்வம், எனக்கு தலைவனாக விளங்குபவன், அவனை நான் இங்கு கண்டுகொண்டேன். தூவாய புல் ஊர்ந்து, தூவாய அப்படின்னா தூயன்னு அர்த்தம். தூயவாகிய, அதான் தூவாயன்னு வருது. இதுக்கு திடீர்னு விளக்கம் எழுதுறவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தூய்மையான வாயை உடைய அப்படின்னு ஒரு பொருள் எழுதிட்டாங்க. இதுக்கு இன்னும் விசித்திரமாலாம் பொருள் எழுதியிருக்காங்க. வழக்கமாக கருடன் என்பது மாமிச பட்சினி. கருடாழ்வார் வந்து மாமிசம், குறிப்பாக பாம்புகளை புசிப்பவர். காளிங்க நர்த்தனத்துல வந்து அவர் அந்த காளிங்கனை புசிப்பதற்காக துரத்தும் போது அவன் இங்க வந்து சரணடைஞ்சு இதுல வந்து பொய்கையில வந்து விழுந்துடுறான், ஒளிஞ்சிருக்கான். அப்ப கண்ணன் வந்து என்ன சொல்றாராம்? இனிமே நீ பாம்புகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாராம். அதனால அவன் அதோட நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டாராம் கருடன். அதனால அவர் தூய வாய் உடையவராம். இந்த விளக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் திகிலூட்டக்கூடிய விளக்கங்கள். அதனால நம்ம அந்த பக்கத்துக்கு போறது இல்ல. தூவாய புல் ஊர்ந்து அப்படின்னா தூய்மையான புல் அப்படின்னு அர்த்தம். தூய்மையான புல் ஊர்ந்து, கருடன் தூய்மையானவர். ஆகவே அப்படி அந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு அந்த கருடன்ல ஏறி வரக்கூடியவர். ஏன் அது தூயன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு? தூவாகிய, தூய்மையாகிய புல் ஊர்ந்து அப்படின்னு. அப்படின்னா கருடன் தான் பெரிய திருவடி என்று சொல்லப்படுபவர். பெருமாளினுடைய திருவடிகளை தாங்கும் முதல் உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா கருடனுக்கு தான் இருக்கு. ஏன்னா பெருமாள் வந்து அவர் மேல ஏறி உட்காரும் போது அவருடைய திருவடிகள் இரண்டையும் தன் கரங்களால் தாங்கி கொண்டுதான் கருடன் பறக்கிறாராம். ஆகவே பெரிய திருவடி என்கிற சொல் அவருக்கும், ராமாவதாரத்தில் அவர் கூடயே இருந்த ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடின்னு சொல்றதும் வைணவ மரபு. அப்ப பெரிய திருவடியாகிய கருடன் எந்த நேரமும் இறைவனின் திருவடிகளை தாங்கி கையில் அப்படி தாங்கி இருக்கக்கூடிய பேறு பெற்றதால் அவர் தூய்மையானவராக ஆனார். பெருமாள் அவர் தோல்ல ஏறி உட்கார்ந்தாச்சுன்னா அவர் தூய்மையானவர் ஆயிடுறார். போதா குறைக்கு அவருடைய திருவடிகளை தாங்கும் பாக்கியமும் அவருக்கு கிடைக்குது. ஆகவேதான் அந்த புல் தூய்மையானது. இறைவன் வந்து மனதில் அமர்ந்தால் நாம் தூய்மை அடைகிறோம். அதான் தூவாகிய புல் ஊர்ந்து வந்து, அந்த புல்லில் ஏறி வந்து வந்து என்ன செய்த? துறை வேழம், துறைனா நீர்த்துறை, நீர்த்துறையில் இறங்கிய வேழம் கஜேந்திரன். வேழம்னா யானை, கஜேந்திரன் ஆகிய யானை. மூவாமை, மூவாமைனா இந்த இடத்துல துன்பம் அடையாமைன்னு அர்த்தம். மூப்புக்கு இன்னொரு பொருள் வயதடைதல் மட்டும் கிடையாது, துன்பம் அடைதல் அப்படிங்கிறதுக்கும் மூவாமைன்னு சொல் உண்டு.
அதன் மூவாமை மூவாமைன்னா அப்படி துன்பம் அடையாமல் இருத்தல். மூவாமை நல்கி துன்பத்திலிருந்து விடுதலை அளித்து முதலை துணித்தானை, முதலையை துண்டாக்கியவன். நமக்கு எல்லாருக்கும் கஜேந்திர மோட்சம் கதை தெரியும். முதலையை துணித்து, முதலையை துண்டாக்கி, மூவாமை நல்கி துன்பத்தை, துன்பமின்மை, மூவாமைனா துன்பம் இன்மை, அதான் மூவாமை. மூவாமையாகிய துன்பமின்மையை நல்கி யாருக்கு? நீர்த்துறையில் இறங்கிய வேழத்திற்கு அதை நல்கினாய். எப்படி நல்கினாய்? தூவாகிய புல் ஊர்ந்து வந்து அதை செய்தாய். அப்படி கருடன்ல வந்து நீ அந்த முதலையை கொன்று அந்த நீர்த்துறையில் இருக்கக்கூடிய வேடத்திற்கு அதன் துன்பத்தை போக்கி அருளினாய். அப்படி செய்தவனை, ஒரே ஒரு நொடி, அவ்வாறு செய்தவனை தேவாதி தேவனை, தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய தேவன் அவன். அப்பேற்பட்ட தேவாதி தேவனை, செங்கமல கண்ணானை, சிவந்த தாமரை போன்று செவ்வரி ஓடிய கண்களை உடைய கண்ணனை, நாவாய் உளானை, திருநாவாய்ங்கிறது ஒரு இடம், ஒரு ஊர், அதனாலதான் நாவாய் உளான், திருநாவாயில் இருக்கும் அந்த தெய்வத்தை நான் நரையூரில் கண்டேன். வேற வேற ஊர்ல இருக்கிற பெருமாள்லாம் இங்க இருக்காரு, அவரை நான் இங்க பார்த்தேங்கிறாரு. எல்லா பெருமாளும் ஒண்ணுதாங்கிறதான் அவர் இப்படி சொல்லிட்டு வர்றாரு. அங்க பார்த்த பெருமாளும் திருவேங்கடத்தில் இருக்கும் பெருமாளும் நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு அவதாரம் செய்தவன், அதான் அவனுடைய செயல் ஒன்று சொல்லப்படுகிறது. அடுத்து அவன் இருக்கும் தலம் ஒன்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அவனுக்குரிய பெயர்கள் சொல்லப்படுகின்றன. இப்படி அது அவனுடைய செயல், தலம், அவனுடைய பெயர், அதாவது புகழ், கீர்த்தின்னு சொல்றது. கீர்த்தி, தலம், அதன் பிறகு செயல், இந்த மூன்றினாலும் பெருமைப்படுத்தப்பட்ட இறைவன் நரையூரில் இருக்கிறான்னு அவர் சொல்றார். முதல்ல எடுத்தீங்கன்னா தெரியும், அவர் செய்த செயல் என்ன? மகாபலியினுடைய ஆணவத்தை அடக்கியது. அவர் அப்புறம் தலத்தை சொல்லும் போது திருவேங்கடத்தானைன்னு சொல்றார். தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தில் இருப்பவனை, அவனைத்தான் நான் வந்து எங்க பார்த்தேன்? திருநரையூரில் கண்டேன். பார்க்கடலை கடைந்தவன், மச்சாவதாரம் எடுத்தவன், அவனுடைய செயல்கள். தென் ஆலி மேய, ஆலி நகரத்தில் உரைபவன் அந்த பெருமாள், அவன் தான் எம்மான், எனக்கு தலைவன், அவனை நான் நல்வயல் சூழ் நரையூரில் கண்டேன் அப்படி சொல்றாரு. தூவாய புல் ஊர்ந்து துறைவேளம் மூவாமை நல்கி, அவனுடைய செயல். தேவாதி தேவன், அவனுடைய பெயர், புகழ், கீர்த்தி. செங்கமல கண்ணன், அவனுடைய கீர்த்தி அழகு, அவனுடைய புகழ் அழகு. நாவாய் உளானை, தலம், திருவாய் என்னும் தலத்தில், திருநாவாய் கேரளாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். திருநாவாய் உளானை நரையூரில் கண்டேனே. இந்த 3 ஆஸ்பெக்டும் திரும்ப திரும்ப வர்றதை பார்க்கலாம். அவனுடைய செயல், அவன் இருக்கக்கூடிய தலம், அப்புறம் அவனுடைய புகழ், அவன் அழகின் புகழ், அவனுடைய வீரத்தின் புகழ், அவன் எனக்கு என்னவாக இருக்கிறான் எனும் புகழ், அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவன் தான் தன் நரையூர்ல இருக்கான் அப்படின்னு சொல்றது. ஓடா அரியாய், ஓடாத அப்படின்னா பின்வாங்காத. இந்த ஓடாங்கிற வார்த்தையை குலசேகர ஆழ்வாரும் பயன்படுத்தியிருக்கார். குலசேகர ஆழ்வார் தான் நினைக்கிறேன். ஆமா, குலசேகர ஆழ்வாரா திருமழிசை ஆழ்வாரோ டவுட் வந்துருச்சு எனக்கு. ஆமா, யாராவது ஒருத்தர் பயன்படுத்தியிருக்காங்க. பெரியாழ்வாரா கூட இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இதை பார்த்திருக்கோம். ஓடா அப்படின்னா பின்வாங்கி ஓடாத. அதாவது ஒரு போர்னு ஒருத்தன் ஈடுபடும் போது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பின்வாங்க வேண்டி வருது. ஆனா இந்த அரினா சிங்கம், இவர் ஒரு சிங்க வடிவெடுத்து வராரு. அந்த சிங்கம் எந்த சந்தர்ப்பத்திலையும் பின்வாங்கினதே இல்லை. ஓடாத அரி ஆய், பின்வாங்கி ஓடாத ஒரு சிங்கமாகி, இரணியனை ஊன் இடந்த, இரணியனத ஊன் உடலை இடந்தனா இப்படி குத்தி கிழித்தன்னு அர்த்தம். கிடவன் எழவாங்கிய மலைன்னு இவர் பேசுவார், பெரியாழ்வார் பேசுவாரு. அப்புறம் இடந்த எந்தை அப்படின்னு திருவிடவந்தையை பேசும்போதும் பார்த்திருக்கோம். இடந்த அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நெம்புகோல், இது கடப்பாறைய தரையில குத்தி இப்படி தூக்குறோம் இல்லையா, அந்த ஆக்ஷன். அதுதான் ஊன் இடந்த. நகத்தை இப்படி அவன் நெஞ்சில செலுத்தி இப்படி தோண்டி எடுத்திருக்காரு உடம்ப. அதான் இரணியனை ஊன் இடந்த ஓடா அரியாய் சேடு ஆர் பொழில் சூழ். சேடு அப்படின்னா
ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகும் இளமையும், அதான் சேடு. சேடு ஆர் பொழில். அதாவது ரொம்ப முத்துன செடிகளா இல்லாம இளஞ்செடிகளாகவும் நிறைய பூத்து குலுங்கக்கூடிய பூக்கள் நிறைந்த செடி, அதான் சேடு ஆர். இளமையும் அழகும் பொருந்திய பொழில். பொழில்ல நீர்நிலையோடு கூடிய சோலை. அது சூழ்ந்திருக்கும் திருநீர்மலையானை. இப்ப திருநீர்மலைக்கு வந்தாச்சு. திருநீர்மலையில ஒரு இவரு நரசிம்ம வடிவமும் இருக்கு. இப்போ போனீங்கன்னாலும் பார்க்கலாம். ரொம்ப அழகான நரசிம்ம வடிவங்கள்ல அதுவும் ஒன்று. ரொம்ப சிம்பிளா பார்க்க புத்தர் மாதிரியே இருப்பாரு. ஆனா சிங்க முகாம். அமர்ந்திருக்கும் கோலம் 2 கைகளும் இப்படி ஒற்றை விரலை காண்பித்தபடி யோக நிலையில அமர்ந்திருப்பார். ரொம்ப அருமையா இருக்கும். வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க, சென்னையில இருக்கிற நண்பர்கள்லாம். ஓடா அரியாய் இரணியனை ஊனிடந்த சேடுஆர் பொழில் சூழ் திருநீர் மலையானை வாடா மலர்த்துழாய் மாலை முடியானை. வாடா மலர்னா என்ன அர்த்தம்? அந்த மலர் வாடவே வாடாது, அப்படி ஒரு பொருள் எடுக்கலாம். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, தினசரி அந்த மலர் மாலை அவனுக்கு புதுசா வந்துகிட்டே இருக்கு. அப்ப அவனை நீங்க எப்ப பார்த்தாலும் பளிச்சுன்னு அழகான மாலையை அணிந்திருக்கக்கூடியவனா இருக்கான். டெய்லி மாலை வருது, காலையில சாயங்காலமும் மாலை வருது. அப்ப நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் எப்படி இருக்கும்? மாலை பளிச்சுன்னு ஒரு வாசம் மிக்க மாலை அணிந்தவனாக அவன் தெரிவான். அதுதான் வாடா மலர் என்பது. அப்போதைக்கு அப்போது மாலை வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட துழாய் மாலை, துளசி மாலை, அதை முடிந்தவன் முடியானை, அதை தலையில் சூடியவனை நாள்தோறும் நாடி நரையூரில் கண்டேனே. அவனை தேடி கடைசியில் எங்க கண்டுபிடிச்சேன்? நரையூர்ல. நரசிம்ம வடிவம் எடுத்தவன், திருநீர்மலையில் உறைபவன், வாடாத துளசி மாலையை அணிந்தவன், அப்படிப்பட்டவனை தேடி நான் எங்க கண்டு கொண்டேன்? நரையூரில் கண்டு கொண்டேன். இந்த 3 வந்துருச்சு இல்லையா? இப்போ அந்த செயல், இடம், அவனது புகழ். கல்லார் மதில் சூழ் கடி இலங்கை கார் அரக்கன். கார்னா இந்த இடத்துல கருமை. கருமைனா இந்த இடத்துல குணத்தை குறிப்பது. கல் ஆர் மதில் சூழ், நல்ல நல்ல கல் போன்ற கற்களால் அடர்த்தியாக கட்டப்பட்ட மதில். நல்ல கருங்கல் சுவர் அருமையா கட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட மதில் கட்டப்பட்ட கடி இலங்கை. கடினா இந்த இடத்துல அழகுன்னு அர்த்தம். கடி இலங்கை, அழகிய இலங்கை நகரின் கார் அரக்கன், அந்த இலங்கைக்குரிய அரக்கன், கடுமையான அரக்கன் அவன். அவனுடைய வல் ஆகம் கீழ, அவனுடைய வலிமையான உடல் வீழும்படி வரி வெம் சரம் துறந்த. வரி வெம் சரம், வரி வெம் சரம்னா கொடுமையான, அப்படியே அனல் கக்கக்கூடிய அம்புகள். வரினா வரிசையாக, வரிசையா அம்புகளை செலுத்தி அவனுடைய உடல் வலிமை மிக்க அந்த அரக்கனது உடல் வீழும்படி செய்த வில்லானை, வில்லில் வலியவனாகிய ராமனை செல்வ விபீடனர்க்கு வேறாக நல்லானை. வேறாகனா இவன்ட்ட வேற மாதிரி இருக்கான், அவன்கிட்ட வேற மாதிரி இருக்கான். விபீடனனுக்கு வேறாக இருப்பவன், வேறாகனா வேறு மாதிரி இருப்பவன். விபீஷணனோட அண்ணனுக்கு என்னவா இருந்தான்? வரி வெம்சரம் துறந்து வல்லாகம் கீண்டவனாக இருந்தான். அண்ணனை அம்புகளை செலுத்தி, கடுமையான அம்புகளை செலுத்தி அவனை அடிச்சு வீழ்த்தினவன் விபீடனனுக்கு என்னவா இருக்கான்? வேறாக. வேறாகனா எப்படி இருக்கான் சார்? வேற மாதிரினா எப்படி இருக்காரு சார்? நல்லானை, விபீடனனுக்கு நல்லவனாக இருக்கக்கூடியவனை. அப்ப ஏன் விபீஷணன் அண்ணன்ட்ட நல்லவனா இல்ல? அதுக்கு நம்ம வரி சொல்லிட்டோம். கார் அரக்கன், அவன் தவறான செயல்களை செய்தவன். கார் அரக்கன் தவறான செயல்களை செய்தவன், இருள், அந்த மாதிரி இருளான செயல்களை செய்தவனாக அவன் இருக்கிறான். ஆகவே அவனுக்கு அவன் மேல கோபம் கொண்டு வரிவம்சரம் துறந்த வில்லான் அவனுடைய தம்பியாகிய விபீடனனுக்கு நல்லவனாக இருக்கிறான். அதான் வீடனனுக்கு நல்லவன். செல்வ விபீடனருக்கு வேறாக. அது என்ன செல்வ விபீடனன்? நீங்க யோசிச்சு பாருங்க. இலங்கை அழகு பொருந்தியது. கல்லார் மதில் சூழ் கடி இலங்கை. கல்லால் ஆன அடர்த்தியான கற்களால் அடக்கப்பட்டு உருவான பெரிய மதில் சுவரால் சூழப்பட்ட அழகிய இலங்கைக்கு அரசன்னு ராவணனை சொல்றீங்க.
அப்புறம் அவ்வளவு சிறப்பான இலங்கைக்கு அரசன் ராவணன் என்றால் அவன் தானே செல்வம் உள்ளவனா இருக்கணும். ஆனா விபீடனனுக்கு அரசவையிலிருந்து துரத்தப்பட்டவன் அவன். என்ன சொல்லிடுறான், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இங்க இருக்காதன்னு ராவணன் சொல்றான். நீ துரோகி, எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நீ துரோகி, அதனால நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அப்போ உடனடியாக விபீஷணன் கிளம்பி வரான் ராமன்ட்ட சரணடைய. என்ன கொண்டு வந்திருப்பான் அவன்கிட்ட? இப்ப என்ன இருக்கு? இப்ப ராமன் வந்து உன்னை நான் ஜேக்க மாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டான்னு வச்சுப்போம். விபீஷணனுக்கு என்ன இடம் இருக்கு? அண்ணங்கிட்டையும் போக முடியாது. விபீஷணனுக்கு தனி தேசமும் கிடையாது. அவன் ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருந்தான்னா அதுவும் கிடையாது. அப்ப அவன் என்ன ஆயிருப்பான்? அவன் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அகதி இல்லையா? ஒண்ணுமே இல்லாதவன். அவனுக்கு மட்டும் ஏன் செல்வ விபீடனன்கிற வார்த்தையை திருமங்கை ஆழ்வார் போடுறாரு? இலங்கை நகருக்கே அதிபதியாக இருப்பவனை சொல்லிட்டு அவன் தம்பி அவனால் துரத்தப்பட்டவன் ஒன்றுமில்லாமல் வெளியே வந்தவனுக்கு ஏன் செல்வ விபீடனன் அப்படின்னா, விபீடனனிடம் இருந்தது அறம், அவன்கிட்ட இருந்தது ஒரு நியாய உணர்வு. நீ செய்யறது தவறு, நான் இங்க இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நீ செய்த தவறை திருத்தி கொண்டால் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு தான் அவன் சொல்றான். வா நம்ம போய் ராமன்கிட்ட பேசுவோம், ஏதோ தப்பு நடந்து போச்சுப்பா, தெரியாம தூக்கிட்டு வந்துட்டேன் பொண்டாட்டிய, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ, இந்தா கூட்டு போவல அப்படின்னு நீ அனுப்பி வை, நானும் வந்து பேசுறேன்னு தான் விபீஷணன் சொல்றான். நாம எல்லாரும் போய் பேசுவோம் தான் சொல்றான். அப்ப அவன் சொன்ன நியாயம் எடுபடவில்லை. அப்ப அவன் திரும்பி வந்துடுறான், அண்ணன்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடுறான். அவனிடம் இருந்த செல்வம் அவனது அற உணர்வு. அப்போ ஒரு பெரிய நகரே உங்களுக்கு சொந்தமா இருக்கலாம், ஒரு நாட்டிற்கே நீ மன்னனாக இருக்கலாம், உனக்கு எல்லா செல்வங்களும் புவியின் எல்லா செல்வங்களும் உன்னிடம் இருக்கலாம். ஆனால் அறம் பிழைத்த பிறகு நீ அந்த செல்வங்களால் பயனற்றவனாகிறாய். அறம் உணர்வு ஒன்று கொண்டவன், அறத்தை பின்பற்றுபவன் எல்லா செல்வங்களையும் உடையவனாக ஆகிறான். ஆகவேதான் செல்வ விபீடனன்கிற வார்த்தை அவனுக்கு போடுறாரு. செல்வ விபீடனருக்கு வேறாக நல்லானை. அப்ப அறத்தையே துணையாக கொண்டிருப்பவனுக்கு இறைவன் நல்லவனாக இருக்கிறான். செல்வ விபீடனருக்கு வேறாக நல்லானை. அறமில்லாதவர்களுக்கு ஒரு மாதிரியும், அறமுள்ளவர்களுக்கு வேறு மாதிரியாக. வேறு மாதிரினா எப்படி சார்? நல்லவனாக. உம்பர் உலகோடு உயிரெல்லாம் உந்தியில் மம்பு மலர்மேல் படைத்தானை. உம்பர் உலகுன தேவலோகம், தேவலோகத்தையும் உயிரெல்லாம், உயிர்ங்கிறது பூமியில இருக்கக்கூடியது. உம்பர் மேலுலகில் இருப்பவர்கள், உயிர்கள் பூலோகத்தில் இருப்பவை. அப்போ உயிரெல்லாம்னு சொல்லும்போது இவற்றையெல்லாம் படைத்தவன் யார்? உந்தியில் வம்பு மலர்மேல். இந்த தேவலோகத்தையும் பூலோகத்தில் இருக்கும் உயிர்களையும் படைத்தவனை உந்தியில் வம்பு மலர் மேல் படைத்தானை. அப்படி இருந்து வந்த வாசம் மிக்க மலரில் படைத்தவனை. அந்த படைத்தானை ரெண்டு பொருள், ரெண்டு படைத்தானை உந்தியில் வம்பு மலர்மேல் படைத்தானை மாயோனை. மாயன் இதான் அவன் செய்யற மாயம். ஏன் நீயே படைக்க வேண்டியது, நீ படைக்கிறதுக்கு போட்டு அது ஒரு அதுதான் அவருடைய. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா? இல்ல எனக்கும் அப்படிதான் இருக்கு சார். என்னோட தான் கனெக்ஷன் சரியில்லைன்னு நினைச்சேன். ஜாஜா இது இப்ப கேட்கவே இல்ல ஆக்சுவலா. நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது. ஜாஜா சார் ரொம்ப பிரேக் ஆகுது. இல்ல இப்ப சுத்தமா கேட்கல எனக்கு. உங்களுக்கு ஆமா, கேக்குதா? இப்ப சுத்தமா கேட்கல.
அம்பு அன்ன கண்ணாள் ராஜா பிரேக் அசோதைதன் வருது. சிங்கத்தை. ஆ, நடுவுல சுத்தமா கேக்கல வேற. இப்போ ஒரு 2 இப்ப மினிட்ஸா கேக்குதா? கேக்கல கண்டிப்பா. இப்ப கேக்குது. 2 நிமிஷமா கேக்கல. இந்த மழையினால கொஞ்சம் சிக்னல் அப்பப்போ கட் ஆகுது போல. ஆ இப்ப கேக்குது இல்லையா? கேக்குது. கேக்குது சார். கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ஓகே. அப்போ உம்பர் உலகோடு உயிரெல்லாம் உந்தியில் வம்பு மலர்மேல் படைத்தானே. இப்ப கேக்குதா? இப்ப சரியா கேக்குது. உம்பர் உலகோடு உயிரெல்லாம் உந்தியில் வம்பு மலர்மேல் படைத்தானே. தேவலோகத்தையும் இந்த பூலோகத்தையும் படைத்தவனாகிய பிரம்மனை தன்னுடைய திருவுந்தியில் இருந்த தாமரையில் பிறப்பித்தவன், படைத்தவன் இறைவன். மாயம், அதான் மாயோனை. அம்பு அன்ன கண்ணாள், அம்பு போன்ற கூர்மையான விழிகளை கொண்ட யசோதை தன் சிங்கத்தை. யசோதை தான் அசோதைன்னு. சிங்கம் போல் கிருஷ்ணனை நம்பன், நம்பத் தகுந்தவன். இந்த உலகத்துல யார முழுமையாக நம்பலாம்? ஒரு துளி ஐயமுமின்றி நம்பலாம். அவன் தான் இறைவன். அப்படிப்பட்ட நம்பனை நாடி எங்க வந்து அவனை கண்டுகொண்டேன்? நரையூரில் கண்டுகொண்டேன். கட்டு ஏறு நீழ்சோலை காண்டவத்தை. கட்டு ஏறுனா கட்டு காவல்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் கட்டு அப்படின்னா கடுமையான காவல். காண்டவவனம் வந்து அங்க இருக்கக்கூடிய அசுரர்களால் பாதுகாக்கப்படுகிறதாம், அவங்க ஏரியா அப்படின்னு. அது கடுமையான காவல், கட்டு ஏறு. அப்படிப்பட்ட சோலை காண்டவம், காடுகளால் ஆன காண்டவம்ங்கிற இடத்த தீ மூட்டி அதை நெருப்புக்கு உள்ளாக்கி தீ மூட்டி விட்டானை. மறுபடியும் பிரேக் ஆகுது ஜாஜா. தீ மூட்ட செய்தவனா சுத்தமா கேக்கல. நான் பேசுறது கேக்குது இல்லையா? நீங்க பேசுறது தாமரம் கேக்குது. போன்றவன். ஜாஜா ரொம்ப விட்டு விட்டு கேக்குது. அப்படியா? இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா இருக்கா? சரி. கட்டு ஏறு நீழ்சோலை காண்டவத்தை தீமூட்டி விட்டானை. அதாவது கடும் காவல் மிக்க காடாகிய காண்டவத்தை தீமூட்டி விட்டவனும், மெய்யம் அமர்ந்த பெருமான், திருமெய்யம் என்னும் தலத்தில் அமர்ந்த பெருமானும், மட்டு ஏறு கற்பகம், மட்டுனா தேன், தேன்மிக்க மலர்களை கொண்ட கற்பகமாக விளங்குபவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். கற்பக மரத்தை மாதர்காய் வன் துவரை நட்டானை. அவனே ஒரு கற்பக மலர்னு சொல்லியாச்சு. மட்டு ஏறு கற்பகத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுத்த வரியோட ஒரு பொருள் சேர்க்கிறாரு. மட்டு ஏறு கற்பகத்தை மாதர்காய் வந்துவரை நட்டானை. இதுதான் கவிதை சுவைங்கிறது. அவனே ஒரு மட்டு ஏறு கற்பகம், தேன்மிக்க கற்பக மலர் அவன், இந்த கற்பக மரம் அவன். ஏன்னா அடியார்கள் கேட்பதையெல்லாம் வழங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அடுத்த வரியை பொருத்தி பார்க்கறதுக்கு இன்னொரு வரியை போடுறாரு. அப்படிப்பட்ட கற்பக மரத்தையே மாதர்காய், யாரு? சத்யபாமா கேட்கிறா, எனக்கு கற்பக மரத்தினுடைய மலர்கள் வேணும்னு கேட்கிறா. ஆகவே இவர் என்ன செய்யறார்? இந்திரன்ட்ட கேட்கிறாரு. அவன் அதை எப்படி வானுலகிற்கு சொந்தமான மரத்தை நீ பூவுலகத்திற்கு எப்படி கேட்பேன்னு சொல்லிடுறான். ஆகவே இவர் போய் அங்க சண்டை போட்டு அந்த மரத்தை பிடுங்கி கொண்டு வந்து துவாரகையில நட்டுறாரு. அதுதான் கிருஷ்ணாதாரத்துல நடக்கிற ஒரு சம்பவம்.
அததான் இங்க இப்படி எழுதுறாரு. மட்டு ஏறு கற்பகத்தை மாதர்க்கு எந்த மாதர்? சத்யபாமா இவனுடைய மனைவிக்காக வன் துவரை 3 சுழியின் வன் அழகிய அழகிய துவரை, துவரைனா துவாரகை, துவாரகை நட்டானை அங்கிருந்து கொண்டு வந்து நட்டுட்டான். இங்க துவாரகையில் நட்டவனை நாடி நரையூரில் கண்டேனே, திருநறையூரில் கண்டேன். மண்ணின் மீ பாரம் கெடுப்பான். மீ அப்படின்னா அதீதன்னு அர்த்தம். மண்ணில் அதீதமான மக்கள் தொகை பெருகி போச்சு, பாவங்கள் பெருகிருச்சு. ஆகவே மண்ணின் பாரத்தை குறைக்க, பூபாரம் குறைக்க, இந்த பூபாரத்தை குறைப்பதற்காக மரமன்னர் பண்ணின் மேல் வந்த படையெல்லாம், மரமன்னர், மரமன்னா இந்த இடத்துல வீரம், வீரம் மிக்க மன்னர்கள் பண்ணின் மேல் வந்த, பண்ணின்னா ஒழுங்குன்னு அர்த்தம். இப்போ பன்னிசை பாடல்னா ஸ்வரம் எழுதப்பட்ட வரிகள் எல்லாம் கரெக்டா அந்த மீட்டருக்குள்ள உட்கார்ந்த பாட்டுன்னு அர்த்தம். அதான் பண் அப்படின்னா ஒழுங்கு, அதனுடைய அடிப்படை பொருள் வந்து ஒழுங்கு. அதனாலதான் பண்படுதல் அப்படிங்கிற வார்த்தை வருது. பண்படுதல் என்ன? ஒரு ஒழுங்குக்கு வர்றது, ஒரு ஒழுங்கை ஏற்றுக்கொண்டு அமைவது, அதான் பண்படுதல். அப்ப பண் அப்படின்னா முதல்ல ஒழுங்கு. அப்ப பண்ணின் மேல் வந்த அப்படின்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட படைகளோடு வந்த மரமன்னர். அவ்வளவு படைகளோட வந்திருக்காங்க, எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்ட படை. காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை, இப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஆர்கனைஸ்டு ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்து யுத்தம் பண்ணியிருக்காங்க. எங்க? பாரதத்துல நடந்தது. அந்த படையெல்லாம், பண்ணின் மேல் வந்த படையெல்லாம், பயிற்சி பெற்று ஒழுங்காக அமைந்த படையோடு வந்த மரமன்னர் எல்லாரையும் பாரத யுத்தத்தில் விண்ணின் மீது ஏற, அவர்களெல்லாம் வானத்தை சென்றடையும்படி, வீர சொர்க்கம் அடையும்படி விஜயன் தேர் ஊர்ந்தானை. அவர்களெல்லாம் கொன்றது விஜயன். ஆனா விஜயன் தேரில் அமர்ந்து அவனை கொல்ல செய்தது யாரு? கொல்ல சொன்னது யாரு? கிருஷ்ணன். ஆகவேதான் விஜயன் தேர் ஊர்ந்து மரமன்னர் மண்ணின் மேல் வந்த படையெல்லாம் விண்ணின் மீது ஏறும்படி செய்த கண்ணன். ஏன் அதை செய்தான்? முதல் வரியிலேயே அவர் பதில சொல்றாரு. மண்ணின் மீபாரம் கெடுப்பான். இந்த பூமியின் மீது அதீதமாக ஏற்றப்பட்ட சுமையை குறைக்கிறான், பாவ சுமையை குறைப்பதற்காக அதை செய்கிறான். அப்படிப்பட்டவனை நன்னி, மிக விரும்பி, நன்னுதல்னா மிக விரும்புதல்னு அர்த்தம். மிக நன்னி, மிக விரும்பி, நான் நாடி, நான் அவனை நன்னி நாடி, அப்படி பொருள் எடுக்கணும். அவனை மிக விரும்பி அவனை தேடி வந்து எங்க கண்டேன்? நரையூரில் கண்டேனே. பொங்கு ஏறு நீள்சோதி பொன் ஆழி தன்னோடும். அது ஒளி வீசுது, கையில இருக்கிற சுதர்சன சக்கரம் பொன் ஆழி, தங்க நிறத்தில் ஒளி வீசுகிறது. அந்த ஒளி எப்படி இருக்கிறது? பொங்கு ஏறு, அப்படியே பொங்கி வருகிற ஒளி குறையாமல் அதிகரித்து கொண்டே போகக்கூடிய, அதான் பொங்கு ஏறு நீள் சோதி. நீண்ட காலம் அது அப்படித்தான் இருக்கு, நீள் சோதி. அப்படிப்பட்ட குறையாத ஒன்றாத புகழுடைய ஏறிக்கொண்டே இருக்கும் ஒளிமிக்க சுடர் ஆழி, அந்த ஒளிமிக்க சக்கரத்தை தன்னோடும், அந்த சக்கரத்தோடும் சங்கு ஏறு கோல தடக்கை பெருமானை. சங்கு அப்படி ஏறி அமர்ந்திருக்கு அவர் கையில. அந்த கோலத்துல எங்க அமர்ந்திருக்கு? தடக்கை, நன்கு வலிமையுடைய பெரிய அவரது கரங்களில் சங்கு அமர்ந்திருக்கிறது. பொன்னிறத்துல ஒளி வீசும், குன்றாத ஒளி வீசக்கூடிய ஆழி அமர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமானை கொங்கு ஏறு சோலை, கொங்குனா என்ன? தேன், தேன் ஏறு சோலை, அதாவது தேன்மிக்க சோலைகளால் சூழப்பட்ட குடந்தை கிடந்தானை. குடந்தை எனப்படும் கும்பகோணம் நகரில் கிடந்தான், பள்ளிகொண்ட கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை, நம் கோனை, நமக்கெல்லாம் அரசனானவனை நாடி நரையூரில் கண்டேன். கையில் சங்கு சக்கரம் ஏந்தியவனாக இருக்கக்கூடிய பெருமான் தான் தேன்மிக்க சோலைகள் சூழ்ந்த குடந்தை நகரில் கிடந்த கோலத்தில் இருக்கிறான்.
அவன்தான் நம்முடைய தலைவன், நம் கோன். அவனை தேடி நான் எங்க பார்த்தேன்? நரையூரில் கண்டேன். மண்ணு மதுரை வசுதேவர் வாழ் முதலை. முதலைன்னா அந்த இடத்துல மிருகம் இல்லை, முதல் இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். மண்ணு வசுதேவருனுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே யாரு தான் அப்படின்னா கிருஷ்ணன் தான். ஏன் யோசிச்சு பாருங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா தகுந்த நேரத்துல அது நமக்கு உதவி செய்யும். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வைப்பா, பின்னால யூஸ் ஆகும் நம்ம இப்பவும் சொல்றோம். அப்ப அந்த முதல்ங்கிறது என்ன? ஒரு தொழில் ஆரம்பிச்சா அந்த தொழில் எனக்கு வந்து தொடர்ந்து எனக்கு லாபத்தை கொடுக்கிறது. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு முதல் போடணும். ஒரு வட்டி வருமானம் வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு முதல் போட்டிருக்கணும். அதே மாதிரி வசுதேவர் ஒரே ஒரு முதல் தான் போட்டாரு. யாரு? கிருஷ்ணனை பிறப்பித்தவர், கிருஷ்ணனது அவதாரத்திற்கு காரணமாக இருந்தவர். அது ஒண்ணுதான் அவருடைய முதல். அவர் மீதி எல்லாத்தையும் இழந்துட்டார். அரச பதவி போச்சு, நாடு போச்சு, சுற்றத்தார் யாரும் கிடையாது, சிறையில உட்கார்ந்துருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் யாரு? கண்ணன். அவன் திரும்பி வந்து எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுக்குறான். ஆகவேதான் அந்த வார்த்தை மண்ணு. மண்ணுனா நிலைத்த புகழுடைய மதுரா, வடமதுரை, மதுரா நகர். அந்த மதுரா நகரினுடைய வசுதேவரது வாழ் முதல், அவரது மொத்த வாழ்க்கைக்குமான ஒரே முதலாக விளங்குபவனை, நல் நரையூர் நின்ற நம்பியை, நல்ல ஊரான நரையூரில் நின்ற நம்ம தலைவனை, வம்பு அவள் தார் கல் நவிலும் தோளான். அதை எப்படி வாசிக்கணும்னா, கல் நவிலும் தோள் அப்படின்னா கல் போல உறுதியாக இருக்கக்கூடிய தோள், அதுல வம்பு அவள் தார், வம்புனா வாசனை, வாசனை மிக்க மாலை, வம்பு அவள் தார், தார்னா மாலை, வாசம் மிக்க மாலையை தனது கல்லை போன்ற உறுதியான தோள்களில் சூடி இருக்கக்கூடியவன். வம்பு அவள் தார் கல்நவிலும் தோளான். அப்படிப்பட்டவன் யாரு? கலியன். வம்பு அவள் தார், வம்பு அவள் தார் கல் நவிலும் தோளான். அதை இப்படி வாசிக்கணும், வம்பு அவள் தார் நவிலும் கல் தோளான். அவர் அந்த நல்லுன்னு வந்ததுனால கல்லை தூக்கி இந்த இடத்துல முன்னாடி ஸ்வாப் பண்ணிக்கிட்டாரு. வம்பு அவள் தார் நவிலும் கல் தோழான். கல் தோல் உடைய, கல் போன்ற தோளுடைய, வாசனை மிக்க மலர்களால் ஆன மாலையை அணிந்த தோளுடைய கலியன் ஒலி, ஒலி வல்லார். அவன் சொன்ன இந்த பாடலை பாட வல்லவர்கள் பொன்னுலகில் வானவர்க்கு புத்தேளிர் ஆகுவரே. தேளிர் அப்படின்னா தேவதைகள்னு அர்த்தம், தேவர்கள்னு அர்த்தம். வானில் உரையக்கூடிய வானவர்கள், பொன்னுலகில்னா ஸ்வர்க்கம், பொன்னுலகில சொர்க்கத்துல தேவர்களுக்கெல்லாம் தேவராக அமைவார்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாரு. தேவர்களுக்கெல்லாம் அவர் தேவராம், புத்தேளிர் ஆகுவரே அப்படின்னு இவரு ஒரு சிறப்பு சொல்றார். இந்த பாட்டை உணர்ந்து சொல்பவர்கள் இறைவனின் அருளை பெற்று சொர்க்கத்தில் இருக்கும் தேவர்களுக்கெல்லாம் தேவராக விளங்குவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த 10 பாடல்கள். இந்த 10 பாடல்கள்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா நண்பர்கள் கேட்கலாம். நம்ம அதுக்கு அடுத்த பாடல போகலாம். கீழே இருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் மேல வரலாம். வெற்றி சார், முத்துகிருஷ்ணன் சார் ஏதாவது? இல்லை சார், எளிமையான பாசுரங்கள் தான். அழகாக அது கிடைச்சிச்சு. எனக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம், இந்த மெய்யம் அமர்ந்த பெருமானேன்னு சொல்லி ஒரு பாசுரத்தில் வருது, 7வது பாசுரத்தில். பட் அங்கே அமர்ந்த கோலம் இல்லை. அப்போ அமர்ந்தன்றது வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருள் தான் வரும் இல்லையா? இந்த அமர்ந்தங்கிறத 2 விதங்கள்ல பொருளா பயன்படுத்துவாங்க. அந்த இடத்துல இருக்கிற டு ஸ்டே அப்படிங்கிறதுக்கும் அமர்ந்தன்னு பொருள் எடுக்கலாம். செட்டில் ஆகுறதுன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிரணும்ப்பான்னு சொல்லும்போது அமர்தல், அதை அப்படியே தமிழ் படுத்தணும்னு வைங்களேன். டு செட்டில் அப்படின்னா அமைதல் அப்படின்னு பொருள். அதுக்கு அமைதல் அப்படின்னா இது இது இன்னென்னது, இது இது என்னுடைய இடம், இங்க இது இருக்கு, இங்க இது இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நான் நிலைத்து இருக்கிறதுக்கு முடிவு பண்ணேன்னா அதான் அமைதல். வேலையில் அமைதல், அதுதான் வேலையில் அமர்தல்னு ஆயிடுச்சு பேசும்போது. ஸோ இந்த அமர்தல்ங்கிறது
டு செட்டில் வித் அப்படிங்கிற பொருளையும் எடுக்கலாம். ஸோ இங்க திருமையம் அமர்ந்தானை அப்படின்னு சொல்லும்போது அவர் திருமையத்துல அவர் பள்ளி கொண்ட கோலம்தான். ஆனா இந்த இடத்துல மெய்யம் அமர்ந்தானைன்னு சொல்லும்போது ரெண்டு பொருள் எடுக்கலாம். நான் அது கூடுதல் பொருளா இருக்குங்கிறத சொல்ல. மெய்யம் அமர்ந்தான்னா அம்மெய் அமர்ந்தானை அப்படின்னு கொண்டு கூட்டி பொருள் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா அந்த உண்மை, அந்த உண்மைனா எந்த உண்மை? வேதங்கள்ல நம்ம சொல்லும்போது இறைவன் பிரம்மம் விளக்கப்பட முடியாதது. அந்த அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த உண்மைதான்ப்பா பிரம்மம். எது விளக்கப்பட முடியாததோ அதுதான் பிரம்மம் அப்படி சொல்லிடுறோம். அந்த உண்மை அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். உண்மை, அழகிய அந்த மெய், அந்த உண்மை, அதில் அந்த உண்மையாக அமர்ந்தவனை, அந்த உண்மையே கோலமாக கொண்டு அமர்ந்தவன், யாராலும் சொல்ல முடியாத, விளக்க முடியாத அழகு பொருந்திய அந்த மெய், அந்த சத்தியமானது ஒரு வடிவெடுக்க முடியுமானால் அந்த வடிவமாக அமர்ந்தவன் நாராயணன். அதனாலதான் அவன் பேரு சத்தியநாதன் அப்படின்னு அங்க பேரு. மெய்யநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்மொழியும் வடமொழியுமா கலந்த பேர் அது மெய்யநாதன்ங்கிறது. அவன் பேர் மெய்யன் அப்படிங்கறதான் தமிழ், தூய தமிழ். மெய்யன ஆனவன் மெய்யன். சத்தியநாதன், சத்தியத்திற்கு தலைவனாக விளங்குபவன் சத்தியநாதன் அப்படின்னு சொல்றது. ஆகவே அம்மை அமர்ந்தானைனா அதற்கு தலைவனாக விளங்குபவனை, அதுவே வடிவமென கொண்டவனை, அமைந்தவனைன்னு பொருள் எடுக்கணும். ஆகவேதான் மெய்யம் அமர்ந்தானைங்கிறத திருமையத்தில் அமர்ந்தவனைன்னு, இருப்பவனைன்னு நம்ம பொருள் எடுக்கிறோம். அவ்வளவு. நன்றி சேச்சா. யதார்த்தமா கேட்டா ரொம்ப பெரிய அழகான பொருள் வந்துருச்சு.